ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் புதுசாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதில் 10 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ், அதாவது நிறைய இதில் ரிப்பீட்டான 10 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை நான் இங்கே கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது மோஸ்ட்டாக எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம்ஸ் அண்ட் எனி அதர் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ படித்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் த ஐஸ். இது நிறைய மோஸ்ட் காமனான இது வந்து யூஸ் பண்ணுற இடியம் இது. ஸோ பிரேக் த ஐஸ்னால் மீனிங் என்னன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம். அதுக்கு மீனிங் டு இனிஷியேட் அ கான்வர்சேஷன் ஆர் இன்ட்ராக்ஷன். டு இனிஷியேட்னா ஸ்டார்ட், ஓகேவா? ரெண்டு பேர் பக்கத்தில் உட்காந்து பேசாமல் இருக்காங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு பேசணும் ஆசை இருக்குன்னா அங்கே இருக்க சுச்சுவேஷனை பிரேக் பண்ணி இன்னொருத்தவங்ககிட்ட பேசுறது பேர் பிரேக் த ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பிரேக் த ஐஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐஸ் மாதிரி இருக்கு, அதாவது கோல்டாக இருக்க சுச்சுவேஷன், ரெண்டு பேரும் பேசாமல் தான் அமைதியாக இருக்க சுச்சுவேஷனை ஒருத்தவங்க இனிஷியேட் பண்ணி பேச ஆரம்பித்து பிரேக் பண்ணுறது தான் பிரேக் த ஐஸ். ஃபார் எக்ஸாம்பிள், she told a joke to break the ice in their conversation. ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஜோக் சொல்லி சிரிக்கிறாங்கல்ல, அதுதான் பிரேக் த ஐஸ். அதுவும் பிரேக் த ஐஸ்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் வேர்டுக்கு இதுக்கு போகலாமா? காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். இதுவும் நம்ம மோஸ்ட்டாக ஹியர் பண்ணியிருப்போம். ஸோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதில் அப்படியே மீனிங் படித்தா காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக்குன்னு தான் தெரியும். பட் அதுக்கு பின்னாடி என்ன மீனிங்னா டு பி வெரி எக்ஸ்பென்சிவ், ஒரு கை கால் அளவுக்கு காஸ்ட்லியாக இருந்துச்சு அப்படின்னா மீனிங். ஸோ காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயத்த நம்ம காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், தட் பேக், அந்த பேக் வந்து காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். இப்படி நம்ம சொன்னோம்னா யாருக்குமே புரியாது. பட் இப்படி சொன்னோம்னா அதோட ஒரிஜினல் மீனிங் என்னன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு அந்த பேக்குன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இது ரெண்டாவது ஐடியா. தேர்ட் போகலாம். ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். இது ஓப்பனா நம்ம சொல்றப்ப எப்படி இருக்குன்னா மண்டையில ஆணி வச்சு தட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி என்ன மீனிங்னா டு டிஸ்கிரைப் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் நீடட் ஆர் வாட்டட். சொன்ன பாயிண்ட்டுக்கு, மெயினான பாயிண்ட்டுக்கு வான்னு அர்த்தம், ஓகேவா? எது நீ ஒரு பேராவா நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா பேராவா பேசாம அதுல நீ என்ன சொல்ல வர அப்படின்றது. இப்ப லெட்டர்லாம் பாத்தீங்கன்னா மேல நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது என்ன எழுதுவோம், சப்ஜெக்ட்னு எழுதுவோம்ல, அதுதான் சொல்றாங்க. என்ன முக்கியமா நீ சொல்ல வர, எதுக்கு இதை எழுதுற அப்படின்ட்டு. எக்ஸாக்ட்லி வாட் இஸ் நீடட் ஆர் வாண்டட், டு த பாயிண்ட். இதை நம்ம எக்ஸாம்பிள்னா he hit the nail on the head in the letter எழுதலாம். அதை டிஸ்கிரைப் வாட் எக்ஸாக்ட்லி he wanted அப்படின்ட்டு. ஃபோர்த், பீஸ் ஆஃப் கேக். நம்ம இதை ஜென்ரலா ஒரு சென்டென்ஸ் சொல்றப்ப பீஸ் ஆஃப் கேக்ன்றது ஒரு நார்மலான இது மாதிரி தான் இருக்கு, சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா இட்ஸ் சம்திங் வெரி ஈஸி டு டூ. கேக் சாப்பிட்ற மதிப்பா எனக்கு அப்படின்றாங்களா, அதை தான் சொல்றாங்க. சம்திங் ரொம்ப ஈஸியான விஷயம் எனக்கு அப்படின்றது தான் மீனிங். பாசிங் த டெஸ்ட் வாஸ் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் ஹர். அவளுக்கு டெஸ்ட்டை பாஸ் பண்றது பீஸ் ஆஃப் கேக் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. இது வந்து எக்ஸாம்பிள். அடுத்து ஸ்பில் த பீன்ஸ். இப்போ நார்மலா ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, கையில வச்சிருக்க பீன்ஸை கொட்டுன்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு மீனிங் என்னன்னா டு ரிவீல் அ சீக்ரெட் ஆர் அ கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஒரு விஷயம் சீக்ரெட்டை வெளியே சொல்றது மாதிரி. கான்ஃபிடென்ஷியலான மேட்டர் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறத இன்னொருத்தவங்க தேர்ட் பர்சன் கிட்ட சொல்றப்ப ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்வாங்க. ஸ்பில் த பீன்ஸ்னா மூடி வச்சிருக்க ஒரு விஷயத்துல இருந்து வெளியே சொல்லு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஸ்பில் த பீன்ஸ் அபவுட் த கிஃப்ட் அப்படின்ட்டு எக்ஸாம்பிள். கிஃப்டனை பத்தினதை யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க இங்க. அண்டர் த வெதர். இப்போ அப்படின்னு ஒரு ஜென்ரலா நம்ம சொல்ல முடியாது எங்கேயுமே, கரெக்டா? அப்படின்னு ஒரு இதுவே வராது. பட் அதுக்கு மீனிங் என்னன்னா ஃபீலிங் அன்வெல் ஆர் சிக். அதாவது ஐ எம் ஃபீலிங் அண்டர் த வெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீ இஸ் ஃபீலிங் அண்டர் த வெதர் அப்படின்னா ரொம்ப சிக்காவோ நான் வந்து உடம்புக்கு முடியலன்னு அர்த்தம், ஓகேவா? நாட் வெல்னு அர்த்தம். அப்பதான் நாட் அண்டர் த வெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. செவன்த் ஒன், பீட் அரவுண்ட் த புஷ். இது ஜென்ரலா சொல்றப்போ காமெடியா இருக்கும். பட் அதுக்கு மீனிங் என்னன்னா அவாய்டிங் த மெயின் டாபிக், நாட் கெட்டிங் டு த பாயிண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி தான் நான் என்ன சொன்னேன், ஹிட் த நெயில்னு சொன்ன படிச்சோம்ல, அப்படின்னா என்னது, மெயின் பாயிண்ட்டுக்கு டைரக்டாவான்னு தானே அர்த்தம். அதே மாதிரி ஒரு இதுதான் இது. பீட் அரவுண்ட் த புஷ்னா மெயின் பாயிண்ட்டுக்கே வராம ஒருத்தவங்க பேராவா எழுதுறாங்கல்ல, அவங்கள பீட் அரவுண்ட் த புஷ்னு சொல்லுவாங்க. மெயின் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு தான் நம்ம ஹிட் த நெயில் ஆன் த ஹெட்னு சொல்லுவோம்.
அவாய்டிங் த மெயின் டாபிக். இதுவும் அதுவும் காம்ப்ளிமெண்டரி மாதிரி, ஓகேவா? இது அதுவும் ரெண்டு பக்கத்துல. 8th one, add insult to the injury. இதை நீங்க பார்த்தோன்னே ஆக்சுவலாக நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவீங்க, பட் கண்டுபிடிக்காதவங்களுக்கு நான் சொல்றேன். டு worsen an unfavorable situation. ஆல்ரெடி இந்த சுச்சுவேஷன் மோசமா இருக்கும், நிறைய பேர் வந்து பேசி அந்த சுச்சுவேஷன் இன்னும் கெடுத்து விட்டுருவாங்கல்ல, அதான் சொல்றேன். ஆல்ரெடி அங்க காயப்பட்ட இடத்துல நீ வந்து மருந்து போட்டலனாலும் பரவாயில்ல, எண்ணெய் அள்ளி ஊத்தாத அப்படின்வாங்களா, அதுதான் add insult to the injury. She was adding insult to the injury. 9th one, bad apple. பேட் ஆப்பிள்னா கெட்டு போன ஆப்பிள்லாம் இல்லை, பட் ட்ரபிள் மேக்கர்னு அர்த்தம். அதுக்கு ஷீ இஸ் அ பேட் ஆப்பிள்னா ஷீ இஸ் அ ட்ரபிள் மேக்கர்னு அர்த்தம், ஓகேவா? ஷீ வாஸ் அ பேட் ஆப்பிள் இன் த கேங். பர்ன் த மிட் நைட் ஆயில். இது நார்மலா சொல்றப்ப மிட் நைட் ஆயில்ல காலி பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும், பட் அதுக்கு முன்னாடினா பின்னாடி மீனிங் என்னன்னா டு ஸ்டே அவேக் அட் நைட் டு ஒர்க் ஆர் ஸ்டடி. நைட்டு முழிச்சிருந்தா நிறைய பேர் படிப்பாங்களா, அதாவது நைட் வார்ம், நைட் அவுல்னு சொல்லுவாங்க, கரெக்டா? அவங்கள நம்ம வந்து burn the midnight oil அப்படின்னு சொல்லலாம். Edward has been burning the midnight oil preparing for his exam. நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு அவன் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இங்கே 10 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான இதை கொண்டு வந்து மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் இன்னும் 25 வேர்ட்ஸ் அடுத்ததுல கொண்டு வரேன். ஸோ அதுக்கு தொடர்ந்து என் வீடியோஸை பாருங்க. தேங்க்யூ.